எங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள தண்ணி ஃபுல்லாக பூந்து வீட்டில் இருக்கிற சோஃபா, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, உள்ளே வச்சுருக்க டாக்குமெண்ட்டு, டிவி எல்லாம் போயிடும். நீங்கள் போடுற சோத்தை நாங்கள் திங்கிறதுக்கு நாங்கள் அங்கே வந்து உட்காந்துருப்போம். இந்த சோறு போடுறதுக்கு தான் 4000 கோடி ஒதுக்குனதா? இதில் வேறு இந்த அம்மா சொல்கிறாங்க 150 இடத்துல கிச்சன் ரெடியாக இருக்குதான், இன்னும் எத்தனை இடங்களில் போடணும்னு நாங்கள் இது பண்ணுறோன்னு. இதை நீங்கள் எப்போ பண்ணியிருக்கணும்? 150 இடங்கள் தாழ்வான பகுதின்னு உங்களுக்கு இப்போ தான் தெரியுதா மழை வந்ததுக்கப்புறம்? அப்போ அந்த பகுதியில் அடிச்சு வடிகால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ எப்போ பார்த்தாலும் மழை வந்தால் இந்த வேலையை ஆரம்பிக்கிறது, வீட்டில் இருக்க எல்லாத்தையும் போட்டில் ஏற்றி கொண்டு போய் இங்கே சமுதாய நிலை கொடுத்தாலும் தங்க வைக்கிறது, திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் வீட்டில் தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்கிறது யார்? வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் அளவுக்கு தண்ணி வந்துச்சுன்னா வீட்டில் இருக்க பொருள் ஏதாவது மிச்சமாகுமா? அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே எல்லாருமே சென்னையில் எல்லாருமே கோடீஸ்வரனாக இருக்கிறாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட, திருப்பி எல்லாத்தையும் வாங்கிக்கோன்னு. ஒரு டிவி வாங்கணும்னா அதுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் இஎம்ஐ கட்டுறான். ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும், ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கணும், ஒரு சோஃபா வாங்கணும்னா கூட கையில் வச்சிருக்க மொபைல்லேருந்து லேப்டாப் முதற்கொண்டு இன்றைக்கி இருக்கிற மிடில் கிளாஸ் மேன் எல்லாரும் 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டுறான். அவனோட வாழ்நாள் உழைப்பு, வாழ்நாள் சேமிப்பு அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே. அவன் குருவி சேர்க்குற மாதிரி ஒன்றா ஒரு டிவி வாங்கி அந்த இஎம்ஐயை முடிச்சு, அடுத்து ஃப்ரிட்ஜு வாங்கி அந்த இஎம்ஐயை முடிச்சு, அடுத்து வாஷிங் மிஷின் வாங்கி அவன் எல்லாம் பண்ணி வச்சிருப்பான். நீங்கள் ஒரே நாளில் எல்லாத்தையும் நாசம் பண்ணி விட்டுட்டு 6000 ஓவா கொடுப்பீங்க. அதையும் விரிச்சு வச்சு நிற்க வச்சு பொதுமக்கள் குதூகலம், மகிழ்ச்சி வெள்ளத்தில் மகளிர் அப்படின்னு வெக்கமே இல்லாமல் நீங்கள் விளம்பரம் பண்ணிப்பீங்க. மக்களோட அவஸ்தையும் வேதனையை நீங்கள் எப்போ தான் புரிஞ்சுப்பீங்க?